தினமும் உலகை புதிதாய் காணலாம். fortamilmedia.com இணைய தமிழ் நேயர்களுக்கு காதல் சுகுமாருடைய அன்பான வணக்கங்கள். காதல் சுகுமார், உங்க பேரோட ஒட்டிட்டு இருக்க அந்த காதல், அது தமிழ்நாட்டையே கலக்கின ஒரு படம். காதல் பட வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க காதல் எனக்கு முதல் படமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அபூர்வமாக சில பேருக்கு முதல் படமே அவங்களுக்கு பெரிய கிளிக்காக அமைஞ்சிறதுக்கு நிறைய பார்த்துருக்கோம். அதனால் அவங்க அடையாளப்படுத்துறதுக்கு அந்த காதல் அந்த எந்த படத்தில் அறிமுகமாகறாங்களோ அதே படத்தினுடைய தலைப்பை வச்சு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. காதல் எனக்கு 6வது படம். நான் அதுக்கு முன்னாலேயே முதல் படம் கலகலப்பு. இப்போ வந்த படம் இல்லையா, அப்போவே நெப்போலியன் 2001 நெப்போலியன் உதயா ஏஎல் அழகப்பன் சார் அவர்கள் அந்த படத்தில் என்னை அறிமுகப்படுத்தினாங்க. உண்மையை சொல்லணும்னா என்னுடைய முதல் படம் காதல் ஜாதி, கஸ்தூரியா சார் தான் என்னுடைய அறிமுகப்படுத்தினது. அந்த படம் வெளிவராத நிலையில் அதுக்கு அடுத்து வந்த கலகலப்பில் என்னை அறிமுகம்னு போட்டதுனால அதுதான் என்னுடைய முதல் படமாக இருக்குது. அதுக்கு பிறகு சிம்பு கதாநாயகன் அறிமுகமான காதல் அழிவதில்லை, அதில் அவருடைய நண்பனாக நடித்தேன். அதுக்கு பிறகு பொன்னா நேரம் ராமராஜன் படம், அப்புறம் வசூல்ராஜா MBBS, விருமாண்டிக்கு பிறகுதான் காதல் வந்துச்சு. வாய்ப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா, வசூல்ராஜா MBBS படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கம்பெனி ஃபோன் வந்துச்சு. எஸ் பிக்சர்ஸ்லேருந்து கால் பண்ணுறோம், ஆஃபீஸ் வர முடியுமா அப்படின்ட்டு. சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி சாயங்காலமாக போயிட்டு அந்த ஆஃபீஸில் பார்த்தேன். டைரக்டர் பாலாசக்திவேல் சார் இருந்தாங்க. என்னை கூப்பிட்டு நிறைய பார்த்துருக்கேன் உங்களை அப்படின்னு சொன்னார். இது ஒரு புது படம், லைவாக பண்ணுறோம். அதாவது யாருக்குமே டப்பிங் கூட கிடையாது. எந்த இடத்துல ஷூட் பண்ணுறோமோ அந்த இடத்துல என்ன பேசுகிறாங்களோ அதை தான் பதிவு பண்ண போகிறோம், ஒரு புது முயற்சி அதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னே சரி ஓகே, வழக்கமாக நிறைய படங்கள் கூப்பிட்டு பேசுவாங்க, அது மாதிரி ஒரு படம் போல் அப்படின்னு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு ஷூட்டிங் இருக்குது சார் வாங்க அப்படின்னு சொல்லி மதுரைக்கு போயிருந்தேன். மதுரைக்கு போயிட்டு தினமும் அப்படி தான் உடனே ஒரு ஷாட் எடுத்தாங்க. நானும் பரத்தும் வண்டியில் கீழே தவறி விழுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு முடிச்சிச்சு கிளம்புங்க, நான் அன்றைக்கி ஊருக்கு அமுச்சு விட்டாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் இல்லை, அதாவது திடீர்னு ஒரு ஃபோன் வரும், சுகுமார் எங்கே இருக்கீங்க அப்படிம்பாங்க. நான் அந்த மாதிரி விஜய் டிஆர் சார் ஆஃபீஸில் இருக்கேன் அப்படிம்பேன். அண்ணா நகருக்கு வாங்கலேன் அப்படிம்பாங்க. அண்ணா நகருக்கு போனேன்னா சார் சுகுமார் வந்துட்டார் அப்படின்னா. அப்படியா, அது படத்துலலாம் ஒரே சீன், ஒரே ஒரு ட்ரெஸ் தான், அது ரெடியாக அங்கே கம்பெனியில் இருக்கும். போனோன்னா அதை போட்டு விட்ருவாங்க. சரி சுகுமார் நீங்கள் சந்தியாவையும் பரத்தையும் கூட்டிகிட்டு போய்ட்டு அங்கே வாடகைக்கு வீடு கேளுங்க அப்படிம்பாரு. நான் போயிட்டு கேட்டுட்டு ஓகே சார்ண்ணே டேக் போகலாமா, இல்லை எடுத்தாச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க. இப்படி எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது. நாம் அதுக்கு முன்னால் தான் பிரம்மாண்டமான படங்கள், வசூல்ராஜா MBBS, விருமாண்டி 6 மாதம் ஷூட்டிங்கு, ஜென்ரேட்டர் 5 ஜென்ரேட்டர், அதுக்கப்புறம் ஒரு ஆயிரக்கணக்கான ஜூனியர் ஆர்டிஸ்ட் பார்த்த பிரம்மாண்டம். எங்கப்பா சினிமா இவ்வளோ பெருசா அப்படின்னு மலைச்சிட்டு இருந்த டைமில் இது என்னமோ வாங்கப்பா முடிஞ்சு நீ கிளம்பு அப்படின்னு இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய சீன்கள்லாம் எடுத்து ஒரு வாட்டி பார்க்கலாமா அப்படின்னு கேட்பாரு. ரிஹர்சல் பார்த்த உடனே ரெடி போகலாமா அப்படின்னா, இல்லை எடுத்தாச்சு நீ கிளம்புங்க அப்படிம்பாங்க. இப்படி எனக்கு தெரியாமல் தான் ஒருவேளை ஆக்ஷன்னு சொல்லி நான் நடிச்சிருந்தா கூட எனக்கு ஏதாவது நடிச்சிருந்துருப்போம். அதுதான் ஒரு சீனில் நான் என்ன பண்ணேன், ஒரு மாதிரி ஏண்டா அந்த பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம் வேறு பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் சுகுமார் நடிக்கிறீங்க அப்படின்னு டேரக்டர், அதுக்கு தானே என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு. இல்லை, வாய்ப்பு தேடி ஒரு சுகுமார் சென்னைக்கு ஓடி வந்தான் இல்லையா மதுரையிலேருந்து, அந்த சுகுமார் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு, அப்படியே சார் இப்போ பண்ணுற பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இயல்பாக பண்ணேன். இது ஓகே அப்போ போகலாமா சார் டெக், இல்லை அதை எடுத்தாச்சு அப்படிம்பாரு. இப்படி தான் நடந்துச்சு அந்த படம். அதாவது நான் அதை இப்போ கூட சமயமாக எல்லாம் சொல்லுவேன், வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டுலாம் ஏற்படுத்துறது இல்லை, அதுவாக நிகழ்கிறது. ஆனால் ஒரு விஷயம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் பாலாசக்திவேல் சார். இந்த படம் ஓடலைன்னா 1 நாள் 2 நாள் இல்லை 2 ஷோ 3 ஷோ ஓடினா மரம் சொலுத்துற மாதிரி ஓடி தான் நிற்கும் அப்படின்னு சொன்னார். அந்த கான்ஃபிடென்ட் அவருக்கு இருந்துச்சு. ஸோ இப்படி தான் காதல். அதுக்கப்புறம் நான் அதுக்கு முன்னால் நிறைய தொலைக்காட்சிகளில் பிரபலமாக இருந்தேன், நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு 2-3 சுகுமார் இருந்ததுனால பத்திரிகையாளர்களே எழுதும்போது அந்த படத்தை குறிப்பிட்டு எழுதும்போது காதல் சுகுமார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்போ நானே அதை வச்சுக்கிட்டு இல்லை மீடியாக்கள். அதுக்கு பிறகு ஃபாசில் சாருடைய ஒரு நாள் ஒரு கனவுன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் ஃபாசில் சார் தான் டைட்டில் ப்ரிவியூ பார்க்கும்போது காதல் சுகுமார் வந்துச்சு. என்ன சார் அப்படின்னோடனே, இல்லை அந்த படத்தில் நான் அவங்கள ரசித்தேன், அது உங்களுக்கு பெரிய அடையாளம், அதனால தான் அதை போட்டேன். அதுக்கப்புறம் வந்த எல்லா படங்கள்லையுமே அந்த மாதிரி பேரை கூட ஆரம்பிச்சிட்டாங்க. காதல்
சுகுமாரோட ஒட்டிக்கிட்டது அப்படிதான். பொதுவாக ஏணி வந்த ஏரியை வந்து கொஞ்சம் வளர்ந்த பிற்பாடு எட்டி உதைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும். பொதுவாக அறிமுகமான படத்தை வந்து அந்த படம் சரியாக போகலைன்னா அதை பற்றி பேசவே மாட்டாங்க வளர்ந்த நட்சத்திரங்கள். ஆனால் நீங்கள் வந்து அதை நன்றி பெருக்கோட மறுபடியும் வந்து குறிப்பிட்டு என்னுடைய முதல் படம், அதுக்கு முன்னாடி இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு அடையாளம் தந்த படம் அப்படின்னு பாசில் சொன்னார்னு சொன்னீங்க. ஆனால் அந்த காதல் படத்துக்கு பிறகு உங்களை வந்து தனித்த அடையாளம் காட்டிய படங்கள், என்னுடைய நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் அப்படிங்கிற வகையில் தெரிஞ்சிருக்கு இந்த தகவல். ஒருவேளை இது உங்களுக்கு புதிதாக இருக்கலாம், நான் இப்போ சொல்லும்போது புதுசாக தோணலாம். ஆக்சுவலாக இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உள்ள கேரியர் வரைக்கும் நான் சொல்ல போனால் 2001 அறிமுகமானதுக்கு பிறகு நான் 130 படங்களுக்கிட்ட நடித்து முடிச்சிருக்கேன். ஆனால் காதல் வந்து தான் கொடுத்த அடையாளம். நிறைய பேரும் கேட்பாங்க, சார் அதுக்கப்புறம் வந்து காதல் மாதிரி ஒரு படங்கள் நீங்கள் நடிக்கலையே அப்படின்னா, அதுக்கப்புறம் காதல் மாதிரி படங்களே வரலையே, வந்ததான் நடிப்பேன். அதில் என்னை கேட்டால் காதல் மாதிரியே ஏன் நடிக்கணும், வேற ஒரு படம் நடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஒரு சிலை தன்னை செதுக்கிக்கவே முடியாது, அதுக்கு நிச்சயமாக ஒரு சிற்பி வேணும். இதே சுகுமார் தானே 130 படங்களே நடித்தேன், காதல் நடித்த அதே சுகுமார் தான் நடித்தேன். ஆனால் பாலசக்திவேல் சார் என்னை பார்த்தது வேறு மாதிரி. இப்போ ஒருத்தர் சொல்லுவாரான், ஒரு அற்புதமான சிலையை வடிச்சிருந்ததை பார்த்துட்டு, சார் எவ்வளோ அழகா சூப்பராக இருக்குது, இது எப்படி சார் இந்த சிலை வடிச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு, செதுக்குனீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், அப்படியா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, இந்த கல்லில் வந்து சில வேண்டாத பகுதிகள் இருந்துச்சு, அதை நீக்கிட்டேன், சிலை உள்ளே இருந்துச்சு அப்படின்னாரு. அது மாதிரி இப்போது சுகுமாரை வந்து நிறைய பேர் காமெடியாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாக சொன்னால் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், எல்லா விதமான பரிமாணங்களையும் பண்ணணும். ஏன்னா வசூல்ராஜா எம்பிபிஎஸ் பண்ணும்போது நாகேஷ் சார் சொன்னது தான் அது. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நம்ம நடிகன் காமெடி அப்படிங்கிறத அடையாளப்படுத்திக்கிறது பொதுமக்கள் தான், அந்த அடையாளத்தை அவங்க கொடுக்குற மாதிரி நீங்கள் உங்களை ஏற்படுத்திக்காதீங்க. அதாவது இந்த உலகம் வந்து உங்களை ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொன்னோன்னா பிஸ்னஸ் மேனாக நீங்கள் நினச்சிக்கிறீங்க, இவர் வந்து ஒரு டாக்டர், ஒரு டாக்டராக நினச்சிக்கிறார். இப்படி உலகம் உங்களை அடையாளப்படுத்துறதை வச்சு நீங்கள் வாழக்கூடாது. அது மாதிரி நடிகன் அப்படிங்கிறவன் எல்லா கேரக்டரையுமே நடிக்கணும். நான் பாருங்க, அபூர்வ சகோதரர்களில் நான் வில்லன் ஆக்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட தில்லானா மோகனாம்பாள் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பிம்ப் கேரக்டர் பண்ணியிருந்தார். உண்மையாக சொல்ல போனால் அதில் காமெடியாக தெரியும். பார்த்தா ஒரு பண்ணையாருக்கு வந்து ஒரு மாமா வேலை, அது பிம்புன்னு சொல்லுவாங்க, அந்த வேலை தான். ஆனால் அது எவ்வளோ அழகாக கொஞ்சம் சறுக்குனாலும் அந்த கேரக்டர் வந்து வல்கராக மாறிடும். அப்படி ஒரு டைம் அப்படியெல்லாம் பண்ணேன். நான் எல்லாத்தையும் ரசிச்சு தான் பண்ணேன், எனக்கு எல்லாமே படங்கள் தான், எனக்கு எல்லாமே நடிப்பு தான் அப்படின்னு சொன்னார். அதை மைண்டில் வச்சுட்டு தான் இப்போ மீன் கொத்தி அப்படின்னு ஒரு படத்தில் வந்து நான் ஒரு வித்தியாசமான என்டையர் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பார்ப்பீங்க நீங்கள். இப்படி நான் நடித்த எல்லா படங்கள்லையுமே வந்து வாங்க சுகுமார் இந்த டைலாக் பார்த்துட்டீங்களா, டேக் போகலாமா அப்படின்னாங்களே ஒழிய அதில் பர்ஃபார்மராக நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு யாரும் சொல்லலை. கிட்டத்தட்ட நடிப்பது என்பது சாமி ஆடுறது மாதிரி தான். ஆத்தா வந்திருக்கேன்டான்னா அதாவது அவர் வந்து ஆம்பளை தான், ஆனால் ஆத்தா வந்து உள்ளே வந்தால் நினச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆடிட்டு இறங்கிடுவார். அது மாதிரி தான் எந்த கதாபாத்திரத்தை ஒரு நடிகன் ஏற்றுக்கிறேன்னா அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே ஏறி சாமி ஆடிட்டு கீழே இறங்கிடுவான். அந்த மாதிரி இப்போ எல்லா படத்துலையுமே ஒரே மாதிரி நடிச்சிருக்கேன், ஒரே மாதிரி சிரிச்சிருக்கேன். எனக்கே தெரியுது, நான் நடித்த படங்களில் நிறைய படங்கள் நான் திருப்தியானதே கிடையாது. நல்லா பண்ணியிருக்கலாமா அப்படின்னா அங்கே அவ்வளோதான் கால அவகாசம். உண்மையை சொல்லப்போனால் அவசரமாக செஞ்சால் நமக்கு நூடுல்ஸ் தான் கிடைக்கும், கொஞ்சம் நிதானமாக பண்ணால் தான் பிரியாணி கிடைக்கும். ஆனால் எப்படி பார்த்தாலும் நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக சில கமிட்மெண்ட்டுகளை ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்குது. இல்லை சார் நல்ல படம் தான் பண்ணுவேன்னு சொன்னால் நான் 10 வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ண முடியும். ஏன்னா அப்படி தான் சொல்கிறாங்க எல்லாருமே. நீங்கள் அந்த படத்தில் பண்ணல, இந்த படத்தில் பண்ணலன்னா, ஏன் சார் நான் வந்து இன்டர்வியூலேயோ இல்லை பேப்பர்லேயோ டிவிலேயோ விளம்பரமாக கொடுத்தேன், சங்கர் சார் வந்து படத்தில் நடிக்க மாட்டேன், ஏனத்தை நம்ம கூப்பிட்டா போக மாட்டேன் நான் சொன்னேன். என்னை யார் கூப்பிட்டு எனக்கு வாய்ப்பு தர்றாங்களோ அங்கே எங்கள் படத்தில் நடிப்பது என் தொழில். அதாவது இப்போ ஒரு டாக்டர்னா காலையிலேருந்து அவர் வந்து கிளினிக்கு போகணும், ஹாஸ்பிட்டல் போகணும், ஒரு மளிகை கடைக்காரர் காலையில் போய்ட்டு அவர் கடையை திறக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை செய்கிறதுக்கு போகிறாங்க. நடிக்கணும், நடிக்கணும், வீட்டில் இருக்கிற பேர் ரிட்டையர்டு, அவருக்கு ஃபீல்டு அவுட்டுன்னு அர்த்தம். நான் நடிச்சிட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ அந்த மாதிரி நான் நடிச்சிட்டு இருக்க இந்த பாதைகளில் நல்ல படங்கள் நல்லது, அதாவது ஒரு பெரிய படம் ஓடலைன்னா அது வந்து சின்ன படம்னு சொல்கிறாங்களா, ஒரு சின்ன படம் பெருசாக ஓடிடுச்சு அப்போ அது பெரிய படமா, இப்படி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. ஆனாலும் எனக்கு இப்போ காதலுக்கு மாதிரியான அடையாளம் கொடுக்கக்கூடிய படங்கள் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கேன். இப்போ மண்ணுன்னு ஒரு படம் நடித்தேன்னா அது வந்து மலேசியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அவார்டு எனக்கு வாங்கி கொடுத்துச்சு. அந்த மாதிரி படங்கள் அது வெகுஜன பார்வைக்கு வராமல் போயிடுது. ஏன்னா அது வியாபார சினிமாக்கள் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் இருக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா யுகான்னு ஒரு படம் பண்ணேன், 4 கதாநாயகர்கள் ஒரு கதாநாயகன். அப்புறம் நேசின்னு ஒரு படம்,
அப்புறம் வந்து வேள்வின்னு ஒரு படம். இதெல்லாம் கொஞ்சம் இது என்னென்னா, என்னதான் வந்து நம்ம வந்து ஒரு படைப்பை உருவாக்குனாலும் அதை வியாபாரத்துக்கு உட்பட்டு வராத எதுவுமே வந்து பிரபலமாகவும் போயிடுது, அவ்வளோதான். ஒரு ஒரு பெரிய பெரிய கதாநாயகர்களுக்கு இருக்கிற ஓப்பனிங் சின்ன படங்களுக்கு இருக்கிறது இல்லை. ஆனால் என்னை போன்ற வளரும் நடிகர்களுக்கு இந்த மாதிரி சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் தான் வாய்ப்பு தர்றாங்கங்கிறது தான் உண்மை. ஏன்னா பெருசாக யோசிக்கும்போது பெரிய ரேஞ்சு சம்பளம் வாங்குறவங்க பெரிய இது போயிடுவாங்க. இப்போ என்ன மாதிரியான வளரும் கலைஞர்களுக்கு வந்து இப்படி படிப்படியாக ஆரம்பத்தில் இந்த மாதிரி படங்கள் பண்ணிவிட்டு அப்படியே வருவோம். இன்னும் நாள் ஒன்றும் அதிகமாக போய்ட்டு நினைக்கிறேன், நிறைய இருக்குது, நிறைய பண்ணுவேன். சுகுமார் மேலே வந்து ஒரு விமர்சனம் இருக்குது, வடிவேலுவோட நகல் மாதிரி நடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அந்த விமர்சனம். இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வடிவேலு உங்களை கூப்பிட்டு உங்களுடைய நடிப்புக்காக பாராட்டினாரா இல்லை திட்டினாரா? இந்த மாதிரி கேள்வியை நான் தவிர்த்துருவேன். ஏதாவது பத்திரிகையாளர்கள் சந்திப்புலையோ ஏதாவது கேட்டாங்கன்னு சொன்னால் இல்லை அடுத்த கேள்வி போயிடலாம் சார் அப்படிமா. உண்மையே சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் நான் வந்து இமிட்டேட், அதாவது மிமிக்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்டேஜுகளில். அதுக்கு பிறகு கமல் சாரோட நடிக்கும்போது அவர் சொன்னார், ஒரு நல்ல கலைஞனாக உருவாகணும்னு சொன்னால் இன்னொருத்தர் மாதிரி மிமிக்ரி கூட பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு இடத்துல வந்து உங்கள் நடிப்பில் அது வெளியாகிடும், உங்களுடைய ஒரிஜினாலிட்டி போயிடும் அப்படின்பார். ஆனால் ஒரு விஷயம் உங்ககிட்டே நான் கேட்குறேனே, இந்த உருவத்தில் நான் டிசைன் பண்ணிட்டு நான் பிறக்கலை. இது எங்கள் அப்பா அம்மா எனக்கு கொடுத்தது, இது கடவுள் கொடுத்தது. இது அவங்கள தான் பார்த்து கேட்டுருக்கணும், என்னங்க அவர் மாதிரி நீங்கள் பெற்று போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. இது நானே ஒரு வேளை டிசைன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி மாற்றிருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் நான் வடிவேலு சாருடைய ரசிகன். அதாவது சொல்லுவாங்க, யார் எதை அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்கள் அதுவாகவே ஆகிவிடுகிறார்கள் அப்படின்ட்டு. ரஜினி ரசிகராக இருக்கவங்க கிட்டத்தட்ட ரஜினி மாதிரியே ஆயிடுவாங்க. ஸோ யத்பாவம் தத்பாவதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த சான்ஸ்கிரிட்டில் அந்த வேர்டு. யார் எதை அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்கள அது மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு. அது மாதிரி நான் கொஞ்சம் அவரை உன்னிப்பாக கவனிச்சிருக்கேன், ஸ்டேஜில் அவரை மாதிரி இமிட்டேட் பண்ணணும் அப்படின்னு. அதனால் என்னுடைய ஆரம்ப காலங்களில் வந்து என்னுடைய சாயலில் அவருடைய சாயல் வந்து என்னுடைய நடிப்பில் வெளிப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ பெரும்பாலும் அதை நான் தவிர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு அதுக்கு நான் ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா, ஆரம்பத்தில் வரும்போது என்ன அப்பல எப்படி இருக்கீங்க, நீ பார்த்துக்கும் பாட்டு போய்க்கே இருக்கு அப்படின்னு பேசும்போது, இது மதுரை வட்டார வழக்கு, என்னுடைய ஊர் பாஷை இது. அதாவது எந்த ஊர் போனாலும் தன்னுடைய ஊர் பழக்கத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்காகவே நான் வடிவேலு சார் மாதிரியே பேசுகிறேன் அப்படிங்கிற விஷயத்த மாற்றணுங்கிறதுக்காக என்னை ரூம்மேட்ஸ்க்கு கூட யாரும் மதுரைக்காரங்களாம் நான் சேர்க்கலை. எல்லாருமே தஞ்சாவூர்காரங்க, திருச்சிக்காரங்க, வேலூர்லேருந்து வர்றவங்க, இப்படி தான் அவங்களோட பேசி 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 இப்போ என்னுடைய பேச்சில் அந்த எங்கேயாவது ஊருக்கு போனால் நம்ம ஊர் போய் மாதிரி பேசவே மாட்டேங்கிற அப்படிம்பாங்க. ஆனால் ஊருக்கு போனால் அதை வந்துடும், அது வேறு விஷயம். ஸோ அதாவது மாற வேண்டியது என்னுடைய பாணி தானே ஒழிய இந்த முகம் மாறாது. அதை மாற்றுவதற்கான களமும் கதையும் பாலசக்திகள் சார் மாதிரி இயக்குநர்கள் மூலமாக எனக்கு கிடச்சிச்சின்னா என்னுடைய பரிமாணம் வேறு மாதிரி இருக்கும். இன்னும் கேட்டால் எந்த மாதிரியாக விஷயங்களையும் நடிக்கிறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். ஆனால் என்னை ஒரே மாதிரி பார்க்கணும்னு என்னோடய இயக்குநர்கள் விரும்புகிறாங்களோ என்னமோ தெரியாது, நான் அந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். பட் நிறைய இது ஒரு வகையில் எனக்கு அது ப்ளஸ், ஒரு வகையில் அது மைனஸ். ஆனால் இப்படி இருந்ததுனால தான் நான் கவனிக்கப்பட்டேன். அதனால் நான் அவருக்கு நன்றி தான் சொல்லணும். இதை அதுக்காக அவர் என்னை கூப்பிட்டு பாராட்டினாரா அப்படிங்கிறதெல்லாம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு விட்டுருவோம் நம்ம. அது ஏன்னா அது இப்போ அது முடிஞ்சு போன கதை. அடுத்ததாக வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான். ஸோ போக போக வந்து என்னுடைய பாணியும் மாறும். சுகுமார், காதல் சுகுமார் அப்படிங்கிற ஒரு படம், காதல் படம் எப்படி அடையாளம் கொடுத்துச்சோ, சுகுமார் அப்படிங்கிற ஒரு நடிகர் அப்படிங்கிற நடிகர்களுக்குள்ளே வந்து ஒரு நடிகனாக நான் வந்துடுவேன். அந்த நம்பிக்கை இருக்குது. ஒரு நடிகன் வந்து ஹீரோவா இல்லை குணசித்திர கதாபாத்திரங்களில் கூட வந்து பண்ணிட முடியும். ஆனால் முழு நீள நகைச்சுவை நடிகன் அப்படிங்கிற அந்த இடம் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப சவாலான ஒரு விஷயம். அந்த இடத்த தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? நீங்கள் ஒரு முழு நீள நகைச்சுவை நடிகனாக அடையாளம் பெறணுங்கிறத நீங்கள் விரும்புகிறீங்க? அதாவது வாழ்க்கையில் வந்து சில டிசைன்ஸ் நம்ம பண்ணுறதில்ல, அது இயல்பாக ஒன்று அமைஞ்சிருது. நீங்கள் இந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி ஒரே விஷயம் சொல்லட்டோம்னா அது எஸ்கேபிசம் தான். என்னன்னு சொன்னால், ஒரு படத்துடைய வெற்றி தோல்வி ஒரு இயக்குனரையோ ஒரு தயாரிப்பாளரையோ அல்லது ஹீரோயினியோ தான் சாரும். காமெடின்னு விட்டுருவாங்க. இவர் அதாவது ரசிக்கக்கூடிய ஏரியா அது அப்படிங்கிறதுனால அதில் ஏதாவது பண்ணியிருக்கானா அப்படின்னு என்னை கவனிப்பாங்களே ஒழிய நான் அடுத்த படத்துக்கு ஓடிடுவேன். மற்றவங்களுக்கு வந்து வெற்றி ஆக வேண்டுங்கிற கட்டாயம் இருக்குது. ஆனால் ஒரு நகைச்சுவை நடிகனுக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி காமெடி முழுநிலை படத்தையும் ஒரு தலையில் தாங்கிறது, ஒரு தனியாக தாங்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அதுதான் சார்லி சாப்ளின் சார் சொல்லியிருப்பார்,
காமெடி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ். அதை வந்து எல்லாராலையும் அதை செய்ய முடியாது. அதே மாதிரி வந்து ஆரம்ப காலத்திலேயே சின்ன வயசுலேருந்தே வந்து நகைச்சுவை அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய பேரை சிரிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதாவது நம்மளை சுற்றி நம்மளை சார்ந்தவங்க எல்லாருமே வந்து ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் வறுமையோடு சேர்ந்து வளர்ந்ததுனால இந்த மாதிரியான நகைச்சுவான விஷயங்கள் தான் கொஞ்சம் இலகுவாச்சு என்னுடைய குடும்பத்துக்கே. என்னதான் நாங்கள் வறுமையில் இருந்தாலும் சாயங்காலமாக எல்லோரும் ஒன்றா எடுக்கும்போது என் கூட பிறந்த மொத்தம் 6 பேர், அம்மா அம்மா சேர்த்து 8 பேர். சாயங்காலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரே பாட்டும் கூத்தும் சிரிப்பும் அப்படி தான் நகர்ந்துச்சு என் வாழ்க்கை. அதனால் வந்து காமெடி அப்படின்னு தேர்ந்தெடுத்துட்டு நான் வரல. இன்னும் சொல்ல போனால் நடிக்க வந்து ஒரு ஹீரோவாக தான், ஒரு பெரிய ஹீரோவாகிடணும் அப்படின்னு. ஜிம்னாஸ்டிக் மதுரையெல்லாம் ஜிம்னாஸ்டிக்கில் நான் கோல்டு மெடலிஸ்ட்டு, நான் குங்ஃபுல்ல பிளாக் பெல்ட்டு, சிலம்பத்தில் எல்லா ஒரு ஆட்டமும் நான் ஆடுவேன். அதே மாதிரி ஃப்ளோரில் பண்ணுற ஜிம்னாஸ்டிக்கில் எல்லாமே நான் செய்வேன். ஷொட்டகனில் வந்து பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன். நின்சாக்கில் நான் வந்து சாம்பியன்னு. அதாவது சினிமாவில் வந்து ஏதாவது ஒன்று கேட்டால் நான் தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தா தெரியுது இங்கே எல்லாத்துக்கும் டூப் இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனாலும் ஒரு சினிமான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே நான் முடிவு பண்ணது, ஒரு ஹீரோ என்னென்னலாம் செய்கிறானோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகணும், இவங்க இதெல்லாம் உண்மையாக செய்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு. சினிமா பற்றின ஒரு மேலோட்டமான கண் பார்வை இருந்துச்சே ஒழிய அதுக்குள்ளே இவ்வளோ தொழில்நுட்பம் இருக்குன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் சரி இதெல்லாம் இவ்வளோ பண்ணுறாங்க. ஏன்னா சாதாரணமாக அதுக்காக டூப் போடுறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் ஒன்றும் சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க. ஒருவேளை அவருக்கு அடிபட்டுருச்சுன்னா அந்த படமே முடங்கிடும், அந்த படமே நின்றுடும். இதனால் ஒரு 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 டூப் போடுற கலைஞனும் வாழ வைக்கிறாங்க. இன்னும் சொன்னால் நகைச்சுவையாக சொல்லுவேன் நான். அதாவது சினிமாவில் வந்து டூப்பு பண்ணுறாரு இருப்பாங்க, அவர் தான் ஒரிஜினலாக பண்ணுறாரு, ஆனால் அவருக்கு பேர் டூப்பு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் வந்து காமெடி அப்படின்னு டிசைன் பண்ணிட்டுலாம் நிஜமாக வரல. ஆனால் நான் மேடையிலேருந்து காமெடி அப்படிங்கிற ஒரு ஏரியாவிலேருந்து வந்ததுனால சினிமாவிலையும் அதை அப்படியே தொடர்ந்துருச்சு. எந்த அளவுக்கு, அதாவது ஒருத்தர் என்னை கேட்டார், சார் சினிமாவில் நல்லா வரணும்னா என்ன சார் பண்ணணும்னு கேட்டார். என்னென்னலாம் பண்ணணுன்னாரு. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், உங்களை பார்த்தா பிடிக்கணும், நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் முகம் பிடிக்கணும் சார். ஒரு எத்தனை ஃப்ளாப் கொடுத்தாலும் நீங்கள் தான் ஹீரோ, ஏன்னா உங்களை பிடிச்சிருக்குது. நீங்கள் எத்தனை ஹிட்டு கொடுத்தாலும் சரி, எது நீங்கள் இப்போ நீங்கள் நான் கம்பி மேலே நடப்பேன் சார், நான் வானத்தில் பறப்பேன் சார், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் சார், உங்களை பிடிக்கணும் சார். பிடிக்கலன்னா ஜனங்க பார்க்க மாட்டாங்க சார். ஸோ இத்தனை வரைக்கும் நான் சினிமாவில் நீடித்து நிற்கிறேன். எனக்கு படங்கள் வந்துட்டுருக்குது, எவ்வளோ போட்டிகள் இருக்குது, எவ்வளவோ இடங்கள் இருக்குது. இருந்தாலும் நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரசிகர்கள், ஒரே ஒரு ரசிகர் போதும். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுலாம் தெரிய வேணாம். சார் உங்கள் படத்தை பார்த்தேன் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், அந்த ஒரு ரசிகர் போதும் எனக்கு. அந்த ஒரு ரசிகருக்காகவே இந்த சினிமாவில் தொடர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ காமெடியன் அப்படிங்கிற அந்த இடம் வந்து நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டது கிடையாது. அதே மாதிரி நம்பர் 1 ஆகணுங்கிற ஆசையும் எனக்கு கிடையாது. அது ரொம்ப டேஞ்சரு. ஏன்னா எப்பவுமே செகண்டாக இருந்தோம்னா சேசிங் பண்ணுறதுக்கு ஈஸி, ஃபஸ்ட்டாக இருந்தோம்னா ரொம்ப பயந்துகிட்டே இருக்கணும், எவனாலும் முன்னால் வந்துடணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் இருக்கிற இந்த நிலையிலேயே இருந்து நடிச்சுட்டு மக்களை சந்தோஷப்படுத்தணும். ஒரு காமெடியன் அப்படிங்கிற அழைக்கப்படுறதுல எனக்கு இஷ்டம்தான். ஒரு சக்ஸஸ்ஃபுல் காமெடியன், ஒரு சக்ஸஸ்ஃபுல் குணச்சித்திர நடிகன் அப்படிங்கிற இமேஜோட இப்போ இருந்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஹீரோ ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. உங்களோட மெயின் இமேஜ் இந்த காமெடி அப்படிங்கிற ஒரு கலரையும் தொட்டுக்கிட்டு உங்களுடைய ஹீரோ பயணம் இருக்குமா, இல்லை இது எல்லாத்தையுமே தொடச்சு போட்டுட்டு இல்லை நான் வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு ஹீரோ தான் அப்படிங்கிறத நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் யோசிக்காமல் பதில் சொன்னது. ஆனால் இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்வி. என்னென்னா, ஏற்கனவே போன ஊருக்கு வழி சொல்கிறது தான் ஈஸி. அது மாதிரி நான் ஒரு இப்படி தான் சுகுமார் இந்த மாதிரி கேரக்டர் தான் பண்ணுவார் அப்படிங்கிறது மாதிரி இருக்கனால திரும்ப திரும்ப அதே மாதிரியான கதாபாத்திரங்கள்ல என்னை கூப்பிட்டுட்ருக்காங்க. நானும் போய் நடிச்சிட்ருக்கேன். கதாநாயகன், அதாவது ஹீரோ அப்படின்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. கதைக்கு அவர் நாயகன், அவ்வளோதான். ஒரு கமல் சார் மாதிரி, ஒரு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் மாதிரி, ஒரு தலை மாதிரி, ஒரு தளபதி மாதிரிங்கிற இமேஜ், மாஸ் கிரியேஷன், அதாவது இவங்களுடைய படங்கள் எப்படி இருந்தாலும் ஓடும் அப்படிங்கிற நிலைமை யாருக்கு வருதோ அவங்க தான் ஹீரோ அப்படிங்கிறது தான் இது. என்னை யாராவது இப்போ நான் பண்ணிகிட்ருக்க படங்களில் கூட, நான் கதாநாயகன் நடிச்சிட்டு இருக்க படங்களில் கூட கேட்பாங்க, நீங்கள் என்ன கதையோட நாயகன் தான். நான் என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. என்னை, அதாவது படத்தில் நடக்கக்கூடிய பிரதான சம்பவங்கள் என்னை சுற்றி பின்னப்பட்டிருப்பது தான் கதை. மற்றபடி ஹீரோ அப்புறம் வந்து ஹீரோயின் டூயட் பாடுறது, 4 பேர் சுற்றி சுற்றி அடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அந்த மாதிரி படங்கள் நான் ஒத்துக்கவும் இல்லை.
ஒரு சின்ன ஒரு காமெடியான ஒரு அதே மாதிரி மெசேஜ் இருக்க மாதிரியான கதையுடைய முக்கியம் பாத்திரம் என்னவோ இருக்கோ அந்த மாதிரி கதைகள் கேட்டு நடிக்கிறேன். ஆனால் நிச்சயமாக நகைச்சுவை சார்ந்த படங்களாக தான் இருக்கணும். எனக்கு இப்போது இது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நாயகர் சார் சொன்னேன், அவரை மாதிரி ஒரு நடிகனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. எனக்கு காமெடினா இல்லாமல் ஒரு நடிகனாக இருக்கிறதுக்கு ஆசை. இப்போ ஜிம் கேரி வந்து த மாஸ்க் படத்தில் பார்த்துருக்காங்க, வில் ஸ்மித்தை வந்து இண்டிபெண்டன்ஸ் டே பார்த்துருப்பாங்க. அவருடைய இன்னொரு படம் இருக்குது, பர்சூம் ஹாப்பினஸ்னு ஒரு படம் இருக்குது. அந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரே காமெடியன் அப்படின்னு கேட்போம் நம்ம. இப்படி அதே மாதிரி ஜிம் கேரி ரொம்ப சீரியஸான படங்கள் நடிச்சிருக்காரு. அவங்க வந்து நடிப்பை ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க. நம்ம தான் வந்து இவர் இப்படி தான், தங்கச்சி கேரட்டில் ஒரு பொண்ணு வந்துருச்சுன்னா அது எவ்வளோ அழகாக இருந்தாலும் அது கிடச்சிருக்கு தங்கச்சி கேரட்டு தான். ஒரு காமெடினா ஒருத்தர் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாருன்னா கிடச்சிருக்க ஒரு காமெடியன் தான் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவாங்க சினிமாவில், காமெடியன்னா ப்ரமோஷன் ஆகிட்டாலே அடுத்தது ஹீரோ தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம காமெடியன் வந்து ஹீரோ ஆகிறது தமிழ் சினிமாவுக்கு புதுசு கிடையாது. தங்கவேலு சார், நாகேஷ் சார், சந்திரபாபு சார், செந்தில் சார், கவுண்டமணி சார், வடிவேலு சார், இந்த இப்போ சந்தானம், இப்போ அப்புக்குட்டி, இப்போன்னா இப்படி எனக்கு பின்னால் ஒரு 1000 லட்சக்கணக்கான பேர் வரத்தான் போகிறாங்க. அது மாதிரி அது ஈஸியாக வந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து நம்ம ஏற்றுக்கிற படங்கள் ஏற்றுக்கிற கேரக்டரை வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அது வரைக்கும் அதை பண்ணலாம், அது சேஃப். அது ஏதோ ஒரு படங்கள் இந்த மாதிரி தாக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நம்ம ரூட்டுக்கு வரத்தான் போகிறோம். ஆனால் அது என்ன அப்படிங்கிறது காலம் தான் பதில் சொல்லும். மீன் கொத்தி படத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கை வந்து சுகுமார் கொடுக்க போறாரு அப்படின்னு ஒரு பெரிய டாக் கிளம்பி இருக்கு. அந்த ரகசியத்தை முதல்ல நம்ம 4 தமிழ் மீடியா நேயர்களுக்காக உடைக்கிறீங்களா? நிச்சயமா. ஆனால் நீங்கள் கேள்வியிலேயே சொல்லிட்டீங்க அதை உடைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது உடைச்சதுக்கப்புறம் நீங்கள் படத்தை பார்க்கும்போது இதை தான் பண்ண போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அதனால் வந்து அதை உடைக்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஒரு பெரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது உலகத்தில் வந்து ஒரு 40 விதமான பைத்தியங்கள் இருக்குது. அதாவது எதன் பின்னால் யார் அதிகமாக ஓடுறாங்களோ அவங்க அதில் பைத்தியம். ஏன்டா படம்னு பைத்தியம் மாதிரி அலையிறாங்க. சில பேர் பணம்னு பணமாக ஆயிடுவாங்க, சில பேர் பொண்ணு பைத்தியமாக அலைவாங்க. இப்படி யார் எதை அதிகமாக தேடுறாங்களோ அவங்க அதில் பைத்தியம். அது மாதிரி நான் இதில் ஒரு பைத்தியமாக இருக்கேன். ஆனால் இது ஒரு அப்நார்மல் கேரக்டர், கிட்டத்தட்ட மனநோயாளி தான், ஒரு சைக்கோத்தனமான ஒரு கேரக்டர் தான். கொஞ்சம் பயம்தான் இது ஆரம்பத்தில். டப்பிங் பேசி முடிச்சுட்டு ஒரு 1 hour என்னால் வந்து அதுலேருந்து வெளியாகி வர முடியல. பெருசாக அந்த படத்தில் வந்து என்னுடைய எதிர்பார்ப்புலாம் இல்லை. ஒரு 16 நிமிஷம் கிளைமேக்ஸில் வந்து நான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆட்டம் ஒன்று போட்டிருப்பேன். அது வந்து தான் அதான் எனக்கு வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கமல் சாருக்கு அடுத்தபடியாக நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. அவரை உண்மையாக சொல்லப்போனால் தமிழ் சினிமா அவரை இன்னும் சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னு தான் சொல்லணும். நடிகர் ரஞ்சித் சார் அவர்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு இயல்பான எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு தனிப்பட்ட ஒரு நடிப்பை கொடுத்தது ரஞ்சித் சார் தான். இந்த படத்தை வந்து டப்பிங்கும் பண்ணாமல் ரீரெக்கார்டிங் பண்ணாமல் எந்த எஃபெக்ட்ஸும் இல்லாமல் அவர் ஒரு முறை பார்க்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. சஞ்சய்ராம் சார் அவரை கூப்பிட்டு காட்டியிருக்காங்க நண்பராக இருந்ததுனால. கிட்டத்தட்ட வந்து திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வர்ற வரைக்கும், நான் ஆல்ரெடி கோயம்புத்தூரில் இருக்கேன், ஆனால் திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வர்ற வரைக்கும் அந்த படத்தை பற்றி ரஞ்சித் சார் பேசிட்டே வந்தார். சுகுமார், நான் ஒரு படம் பார்த்தேன், என்னால் அதுலேருந்து மீளவே முடியல, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் என்ன இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு. சார் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு. இல்லை சுகுமார், நம்ம சினிமாவில் எவ்வளோ பண்ணிட்டு போவோம், நம்ம சில எச்சங்கள்னு விட்டுட்டு போவோம் இல்லையா, அதில் சில விஷயங்கள் மட்டும் தான் சொல்லுவாங்க, இது இவர் பண்ணாருன்னு. இப்படி ஒரு முக்கியமான கேரியராக உங்களுக்கு இந்த படம் அமையும் அப்படின்னு சொன்னார். அப்போவே இந்த படம் ஏதோ நமக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு. நல்ல பேரோ கெட்ட பேரோ, ஆனால் நடிகனா வந்து இந்த படத்தில் வந்து என்னை திட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கேரக்டர் ஜெயிச்சிச்சின்னு அர்த்தம். திட்டலை, இதை காமெடியாக ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னாக்க அது அந்த கேரக்டர் சொல்லி தான் தருவோம். ஆனால் நிச்சயமான முறையில் இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு வளர்ந்து வரக்கூடிய என்னை போன்ற நடிகர்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயங்கக்கூடிய நிறைய பேர் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க அந்த கேரக்டர். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு முறை கமல் சார்ட்டே கூட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு சார். ஆனால் அவரும் கொஞ்சம் யோசிச்சுட்டு, நடிகன்னா எல்லாம் நடிக்கணும் இல்லையா, அதுதானே உங்கள் வேலை, நடிக்கலாம், தைரியமாக பண்ணுங்கள். அபூர்வ சோதர்களில் வந்து நாயகர் சார் என்ன பண்ணார், வில்லன் தானே அப்படின்னாரு. ஸோ நிறைய இப்போ கவுண்டமணி சார் ஒரு படத்தில் வில்லன் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது மாதிரி ஏதோ ஒரு குடும்பத்தை கெடுக்கிறோம், இல்லை 4 பேர் காதலை பிரிக்கிறோம், அந்த மாதிரி 2 பேர் சேர விடாமல் வந்து எப்போவுமே வந்து முறப்போடு இருக்கும், அப்படி கேரக்டர் கிடையாது. அதை நீங்கள் எதிர்பார்த்து போனீங்கன்னா ரொம்ப ஏமாந்துறீங்க. அதான் சொல்கிறேன், அந்த ஷாக்கை இங்கே உடச்சிச்சுன்னா வந்து அந்த பெப் போயிடும். நிச்சயமாக அந்த படம் வந்ததுக்கப்புறம் கூட எப்படி இந்த மாதிரி ஒரு சவாலான கேரக்டரை நீங்கள் ஏற்று நடிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அப்போ நான் அதை சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அதை எப்படி எதிர்கொண்டே நான் அப்புறம் சொல்கிறேன்.
சுகுமார் இருக்கிற இடம் வந்து ரொம்ப கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப இறுக்கமான சூழல் இல்லை ரொம்ப துக்கமான சூழலை நீங்கள் ரொம்ப கலகலப்பாக்கியிருக்கீங்களா? எல்லாரும் சொல்கிறது தான், சொன்னது தான், நானும் இப்பயே சொல்கிறேன். எல்லாருக்குமே அவங்கவுங்க வாழ்க்கையிலன்னு ஒரு நியாயம் இருக்குது. அவங்க தரப்பில் ஒரு கொலைகாரனை கேட்டால் கூட நான் ஏன் கொலை பண்ணேன்னு ஒரு நியாயம் சொல்லுவான். ஒருத்தர் திருடலாம், நம்ம திருடன்னு சொல்லிடுறோம், ஆனால் திருடுறதுக்கு மேலே ஒரு நியாயம் இருக்கும். யாரையும் ஒருத்தர் காப்பாற்று, இப்படி அவரவர் வாழ்க்கையில் ஒரு நியாயம் இருக்குது. அந்த மாதிரி வந்து இப்போ நான் இருக்கிற இடம்லாம் கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதாவது வானத்தில் பறப்பதும் பூமியில் இருப்பதும் அவரவர் எண்ணங்களே அப்படிம்பாங்க. உண்மையாக எல்லாமே இருக்குது. அதான் சொல்லுவாங்க, ஒரு தட்டு ஃபுல்லாக இலை, அதாவது பிரியாணி, நமக்கு பிடிச்ச அத்தனை பதார்த்தங்களையும் வச்சுக்கிட்டு எல்லாமே வச்சாச்சு, என்ன இருந்தால் அதை சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் என்ன எல்லா ஐட்டமும் தான் வச்சாச்சு, இன்னுமே இதுக்கு மேலே சாப்பிட்றதுக்கு என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. மனசு வைக்கணும். மனசு வச்சா தான் நீங்கள் அதெல்லாம் சாப்பிட முடியும். நீங்கள் ஏற்கனவே ஃபுல்லாக இருந்தால் சாப்பிட முடியாது. அது மாதிரி வாழ்க்கையில் வந்து நீங்கள் எதையுமே வந்து விரும்ப கற்றுக்கணும். முதல்ல இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட பெருமதிப்பானதுன்னு சொல்கிறேன். இந்த உலகத்துக்கு நம்ம எதுவுமே கொடுக்கல, இந்த உலகத்தை நம்ம எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். உதாரணத்துக்கு யாருக்கான ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் சொன்னால் அதுக்காக ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் சிலிண்டர் முகத்தில் வைப்பாங்க. அதுக்கு பில்லில் போடுவாங்க, அரை மணி நேரத்துக்கு 3000 ரூபா, 1 மணி நேரத்துக்கு 6000 ரூபான்னு வரும். ஆனால் இந்த அரை மணி நேரம் ஆக்சிஜனை நீங்கள் சுவாசத்துக்கே 3000 ரூபா பில்லு போட்டால், நீங்கள் பிறந்ததுலேருந்து சுவாச காத்துக்கலாம் எப்படி பில்லு போடுறது? ஸோ இந்த உலகத்துலேருந்து நீங்கள் அவ்வளோ எடுத்துட்டீங்க, அது கொடுத்துட்டே இருக்குது. நம்ம பதிலுக்கு ஒன்றுமே பண்ணுறது கிடையாது, அன்பு மட்டும்தான். ஸோ ஒருத்தரை நேசிங்க, அன்போடு இருங்க. என்னை போன்ற நடிகர்களுடைய நாங்கள் நடிக்குங்கிற அடையாளமே நீங்கள் கொடுத்தது தான். நீங்கள் எங்களை ரசிக்கும் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து சினிமாவில் இருப்போம். சந்தோஷமாக இருக்கணும். அதான் சொன்னேன், அது உங்கள் கையில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஒருத்தர் சொன்னாராம், ஒரு பெரியவர் ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஒருத்தர் சொன்னாராம், அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, என் கைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னாராம். அவர் கைக்குள்ளே வந்து ஒரு பட்டாம்பூச்சி இருந்துருக்குது, அதை மூடி வச்சுட்டு நீங்கள் ஒரு பெரிய ஞானின்னு சொல்கிறாங்களே, என் கைக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னாராம். அவர் உடனே கண்ணை மூடி பார்த்துட்டு, அதுக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது அப்படின்ட்டாராம். ஒரே ஆச்சரியம் இருக்குது, கரெக்டாக சொல்லிட்டாரேன்ட்டு. அடுத்து அவரோட மறக்கணும்ல, அது உயிரோடு இருக்கா செத்து போச்சா அப்படின்னு கேட்டாராம். இவர் உயிரோடு இருக்குன்னா அவர் நசுக்கி கொண்டுடுவார் அவரை பொய்யாக்குறதுக்கு. செத்து போச்சுன்னு சொன்னால் அதை ஓப்பன் பண்ணி உயிரோட பறக்க விட்டுருவார். அது அவருக்கு தெரியும். அவர் கேள்வி கேட்குறாரு, இப்போ அது உயிரோடு இருக்கா இல்லை செத்துருச்சான்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னாராம். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சூப்பர் சிங்கர் 2012 வெற்றியை தொடர்ந்து 2வது முறையாக தூரிகை நடாத்தும் ஓர்டேல் சூப்பர் சிங்கர் 2013. ஐரோப்பாவின் இனிய குரலுக்கான தேடல். தென்னிந்திய பின்னணி பாடகர் நடுவராக கலந்து சிறப்பிக்க உள்ளார். தெரிவு போட்டி நடைபெறும் நாட்கள் 2012 அக்டோபர் மாதம் 20 மற்றும் 21. விண்ணப்ப படிவங்களுக்கும் விவரங்களுக்கும் www.toorigai.com, www.fortamilmedia.com. சுவிட்சர்லாந்து தவிர்ந்த ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் வசிப்பவர்கள் வீடியோ பதிவினூடாகவும் தெரிவு போட்டியில் கலந்து கொள்ளலாம்.